பென்டகன் இப்போ ரகசியமா வச்சிருந்த UFO ஃபைல்ஸ வெளியிட்டிருக்காங்க. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, எந்த அளவுக்கு இதுல உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு இந்த விளக்க தொகுப்புல நாம முழுசா அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போகலாம். வானத்துல திடீர்னு ஒளிரும் வளையங்கள், அமெரிக்க ஃபுட்பால் வடிவத்துல பறக்கும் மர்ம பொருட்கள், நிலவுல நடக்கிற விசித்திரமான விஷயங்கள், இதெல்லாம் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் இல்லைங்க. இந்த வரலாற்று ஆவணங்கள் உண்மையிலேயே என்ன சொல்லுது, அதை சுத்தி என்னென்ன அரசியல் சர்ச்சைகள் இருக்குன்னு இன்னைக்கு நாம தெளிவா பிரிச்சு பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரோட் மேப் சொல்லிடுறேன். முதல்ல UFO ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு, அடுத்து நிலவில் உள்ள மர்மங்கள், அப்புறம் பூமியில் பதிவான வியப்பூட்டும் சென்சார் தகவல்கள், கடைசியா இதனால உருவான அரசியல் அதிர்வலைகள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த UFO ஃபைல்ஸ் திறப்பை பத்தி பாப்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதுவரைக்கும் வெளி உலகம் பார்க்காத மிக மிக ரகசியமான 161 ஃபைல்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல FBI ரிப்போர்ட்ஸ், வெளியுறவுத்துறை தகவல்கள், நாசாவோட வியப்பூட்டும் உரையாடல்கள்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது ஏதோ சாதாரணமான ஒரு வெளியீடு கிடையாதுங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2022ல அமெரிக்க நாடாளுமன்றம் கொடுத்த அழுத்தமும் 2024ல UAP நிகழ்வுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதோட உச்சகட்டமா தான் இதோ இப்போ 2026ல 161 ஃபைல்களா ஒரு மிகப்பெரிய வெளிப்படைத்தன்மை நடவடிக்கையா இது மாறி இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி, நிலவில் உள்ள மர்மங்கள். 1969ல அப்போலோ 11 விண்வெளி வீரர் பஸ் ஆல்ட்ரின் சொன்னதை கொஞ்சம் கவனிங்க. நிலவுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு பெரிய பொருள் ரொம்ப பிரகாசமான ஒளியோட இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விசித்திர நிகழ்வுகளை எவ்வளவு வருஷமா எவ்வளவு நம்பகமான மனிதர்கள் பதிவு பண்ணிருக்காங்க என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அப்போலோ 17 குழுவினரோட அனுபவம் இதைவிட ஆச்சரியமா இருக்குங்க. காத்துல மிதக்கிற அந்த பிரகாசமான துகள்களை பார்த்துட்டு அப்படியே வானவேடிக்கை போல இருக்குன்னு வர்ணிச்சிருக்காங்க. ஆனா பென்டகன் ஆவணங்கள்ல இதை இன்னும் சீரியஸா எடுத்திருக்காங்க. முக்கோண வடிவத்துல இருந்த அந்த 3 புள்ளிகளை இது ஒரு பருப்பொருள், அதாவது பிசிக்கல் ஆப்ஜெக்ட் தான்னு அவங்க ரொம்ப உறுதியா குறிப்பிடுறாங்க. இது மட்டுமில்ல, அப்போலோ 12 குழுவினர் நிலவுல தரையிறங்கிய இடத்துல 5 வெவ்வேறு விசித்திரமான நிகழ்வுகளை புகைப்படமே எடுத்திருக்காங்க. தூரத்துல தெரிஞ்ச ஒரு நீளமான பொருள், நிலவோட தரையிலேயே தெரிஞ்ச ஒரு சின்ன புள்ளி, இப்படி இந்த புகைப்படங்கள் எல்லாமே விண்வெளி மர்மங்களை இன்னும் அதிகமாக்குது. ஆனா இந்த மர்மங்கள் விண்வெளியோட முடிஞ்சிரல, பூமியில, அதுவும் நம்ம வளிமண்டலத்துல பதிவான சென்சார்கள் மற்றும் பார்வைகளை பத்தி இப்ப பார்ப்போம். 30 வருஷ இடைவெளியில நடந்த இந்த 2 நிகழ்வுகளை ஒப்பிட்டு பாருங்களேன். 1994ல தஜிகிஸ்தானுக்கு மேல ராணுவ விமானிகள் பார்த்த காத்துல 90 டிகிரி திருப்பங்களை அசாத்தியமா செஞ்ச ஒரு பொருள், அடுத்து 2023ல ஒரு FBI ட்ரோன் பைலட் பார்த்த திடீர்னு மறைஞ்சு போன ஒளிரும் மர்ம பொருள். இந்த ரெண்டுமே காற்றில் சாத்தியமே இல்லாத வகையில பறந்த விதம் உண்மையிலேயே ரொம்ப வியப்பா இருக்குல்ல. இந்த டேட்டா எல்லாம் ரொம்பவே துல்லியமானவை. ராணுவ சென்சார்களும் நேரடி சாட்சிகளும் பதிவு செஞ்ச வடிவங்களை பாருங்க. அமெரிக்க ஃபுட்பால் வடிவத்துல ஒண்ணு, ரொம்ப பிரகாசமான ஒளியோட மிதக்கிற சுருட்டு வடிவம், அப்புறம் நாசிகாலின் காலத்தை சேர்ந்த 21 அடி பறக்கும் தட்டு. இப்படி ஒவ்வொரு டேட்டாவும் நம்மள ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. சரி, இவ்ளோ ஆதாரங்களை பார்த்தாச்சு. அடுத்து இதனால உருவான அரசியல் விளைவுகள் பத்தி பேசியே ஆகணும். இந்த ஆவணங்கள் வெளியானதுமே அமெரிக்க அரசியல்ல 2 வேற கருத்துக்கள் வெடிச்சிருக்கு. ஒரு தரப்புல இதெல்லாம் மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்கான வெறும் மினுமினுப்பான பிரச்சாரம்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா இன்னொரு தரப்புல அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மையில இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதல் படின்னு பாராட்டுறாங்க. நாம இத நடுநெறியா இருந்து பார்த்தோம்னா அங்க எந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு இருக்குன்னு புரியும். இந்த அரசியல் மோதல் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு பாருங்க. இது வெறும் திசை திருப்பும் வேலைன்னு சொன்ன விமர்சகர்களுக்கு எதிரா அவங்க போலீஸ் செய்திகளை பரப்புவதை நிறுத்தணும்னு வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து ரொம்பவே காட்டமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இத்தனை அரசியல் சண்டைகளுக்கு நடுவுலையும் நீல் டி கிராஸ் டைசன் மாதிரியான முன்னணி அறிவியல் அறிஞர்கள் இதை வேறொரு கோணத்துல பாக்குறாங்க. இது ஒருவேளை கவனத்தை திசை திருப்பும் செயலா இருந்தா கூட இந்த தரவுகளை தேடி போறதும் மக்களுக்கு அதிகபட்ச வழிப்படைத்தன்மையை வழங்குறதும் அறிவியலுக்கும் உண்மைக்கும் கிடைச்ச வெற்றிதான அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. இப்போ முடிவா எல்லா உண்மைகளும் உங்க கைகள்ல தான் இருக்கு. பென்டகான் இன்னும் பல ஆவணங்களை வெளியிட இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. இந்த கோப்புகள் எல்லாம் நம்மள உண்மையின் பக்கத்துல கொண்டு போகுதா, அல்லது இந்த மர்மத்தை இன்னும் ஆழமாக்குதா? இத நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட சந்திப்போம்.